Good evening, students. Today நம்ம வந்து பார்த்தோம்னா botany-ல chapter 5ல வந்து பார்த்தீங்கன்னா taxonomy and systematics of botany-ல fourth slide-ஆ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் அந்த கிளாசிஃபிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக நம்ம டிஸ்கன்டினியூஷன் முடிச்சிருப்போம். அதாவது ஆஞ்சியோஸ்போம் பைலோஜெனிக் குரூப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ல மோனோகாட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட்ல இதை பார்த்துட்டு இருப்போம். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா மோனோகாட் ஆர் கிளாசிஃபைட் இன்டூ எத்தனை ஆர்டர்ஸ் நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா 11 ஆர்டர்ஸ் நம்ம பிரிக்கிறோம். 11 வரிசைகள். எத்தனை ஃபேமிலி அதில் இருக்கு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 77 ஃபேமிலி இருக்கு. எத்தனை ஃபேமிலி இருக்கு? 77 ஃபேமிலி வந்து அது இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுல இதெல்லாம் சேர்ந்தது தான் மோனோகாட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தது தான் பேசல் மோனோகாட் பிளஸ் லில்லியாய்ட்ஸ் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமினிட்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த மோனோகாட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னா சீடு வித் சிங்கிள் காட்லிடன். ஓகேங்களா? ஒரே ஒரு விதை தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரேசா சட்டேவா இப்போ பேடியில் நெல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீட் மட்டும்தான் இருக்கும். அதை ரெண்டாக உடைக்க முடியாது ஈவனாக. ஸோ இட் இஸ் ஏ சிங்கிள் காட்லிடன். பிரைமரி ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லீவ்டு. அதான் அட்வென்டேஜியஸ் ரூட் நம்ம சொல்லுவோம். அதாவது சல்லிவேர். இந்த சல்லிவேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட்லேருந்து வரக்கூடிய வேர் வந்து ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் டெஸ்ட்ராய் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரேடிக்கல்ஸ் அந்த பிளிமுல்னு சொல்லுவோம். அது அந்த ரேடிக்கல்ஸ்லேருந்து வராமல் அப்பார்ட் ஃப்ரம் தட் அதர் பார்ட்லேருந்து வந்தது அப்படின்னா அதுதான் நம்ம வந்து மோனோகாட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ். ஓகே, இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இந்த ஃபேமிலியோட அவுட்லைன் கொடுத்துருக்காங்க. இதை வீடியோ 3லேயே நம்ம பார்த்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு சிங்கிள் அடாக்சியல் பைலாக்டிவ் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கிள் அடாக்சியல் ப்ரொஃபைல். அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மோனோகாட்டில் முளைச்சி வெளிவரக்கூடிய அந்த இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் வரும். டைகாட்டில் 2 வரும். அதுதாங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்திரியல் ஆயில் ரேர்லி ப்ரெசன்ட். எத்திரியல் ஆயில் அப்படிங்கிறது அந்த பிளான்ட்டினுடைய சீடு இல்லை அந்த பிளான்ட்டினுடைய பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆயில் இது இங்கே ரேராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரேர்னா ரொம்ப அரிது அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இது ஹெர்பேசியஸ். ஓகேங்களா? இது மோஸ்ட்லி இது எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா ஹெர்பேசியஸ். ஹெர்பேசியஸ்னா என்ன, எப்படி இருக்கும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து சின்ன சின்ன செடிகளாக காணப்படும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஹெர்பேரியஸ். நெக்ஸ்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் வாஸ்குலர் கேம்பியம். இதில் வாஸ்குலர் கேம்பியம் இல்லை. அடுத்த பாயிண்ட் வாஸ்குலர் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கேட்டர்டு இன் த ஸ்டெம். இதனுடைய தண்டு பகுதியில் அனட்டாமி எடுத்து பார்க்கும் பொழுது இந்த வாஸ்குலர் பண்டில் வந்து பரவி காணப்படுங்கிறாங்க. ஸ்கேட்டர்டு அப்படின்னா மீனிங் என்னது? பரவி அப்படி தெளித்தால் போல் காணப்படும். லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். எளிய இலை அமைப்புடையது. பேரலல் வெயின்டு. அதாவது ஒரு இலை இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த இலையில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீனேஷன் வந்து எப்படி இருக்கும்? சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைய நரம்பு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரலல் வீனேஷன் நரம்பமை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இணையாக காணப்படும் அப்படிங்கிறாங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? ஒரு வாழை இலையில வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அந்த வீனேஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஃப்ளோரல் பார்ட்ஸ் யூஸ்வலி எப்படி இருக்கும்? 3 அடுக்கில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா? கேலிக்ஸ் 3, கொரோலா 3, இதே மாதிரி கேட்டகரி. இது வந்து பீரியாந்த் தான் உங்களுக்கு தெரியும். கேலிக்ஸும் கொரோலாவும் டிஃபரன்ஷியேட் ஆகாத உள்ள ஒரு பார்ட்டுக்கு பீரியாந்த். அது கம்போஸ்ட் ஆஃப் அது ஏதாவது மேடப் இருக்குன்னா டேப்பல்ஸ். இதெல்லாம் நமக்கு தெரியும். போலன் வந்து பார்த்தீங்கன்னா மோனோ என்னது சல்கேட். மோனோ சல்கேட்னா மோனோனா சிங்கிள். விதை வந்து பார்த்தீங்கன்னா மையத்தில் ஒரு என்ன காணப்படுதுன்னா ஒரு பள்ளம் காணப்படுதுங்கிறாங்க. அதான் மோனோ சல்கேட். நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய ஸ்டைல் நார்மலி ஹாலோ. ஸ்டைல்னால் உங்களுக்கு தெரியும். இது ஸ்டிக்மா. இது வந்து ஸ்டைல் பார்ட்டு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓவரி இருக்கும். ஓகேங்களா? இந்த
இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம ஸ்டைல் ரீஜன்னு சொல்றோம். இது எப்படி இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா, இட் இஸ் ஹாலோ. ஓகேங்களா? ஒரு கேவிட்டியோட இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சக்சஸிவ் என்ன இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். சக்சஸிவ்னா அடுத்தடுத்துன்னு வைக்கலாம். இல்ல வெற்றிகரமாக என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது? மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னா போலன் கிரெயின்ஸ் உருவாக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இது. ஸோ இது ஒரு 5 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூல நோட் பண்ணீங்க இந்த மோனோகாட். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, எட்டிகாட்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 45 ஆர்டர். இந்த ஆர்டரு அதே போல எத்தனை ஃபேமிலி அதெல்லாம் ரொம்ப முக்கியம். 313 ஃபேமிலி இருக்கு. ஸோ இயர்லி என்னது? டைவர்ஜிங் யூட்டிகாய்ட்ஸ். ஆரம்ப காலத்தில் காணப்படக்கூடிய என்னது? இருவித்தலை தாவரம். அப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் என்ன கொடுத்துருக்காங்க? ராய்சிட்ஸ். அடுத்து சூப்பர் ஆஸ்டரிட்ஸ் அப்படின்றது இது எல்லாம் சேர்ந்தது தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா யூட்டிகாய்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட கேரக்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். சீடு ஆல்வேஸ் வித் என்னது? 2 காட்லீடன். எப்போதும் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இரு விதைகளுடைய பகுதி. விதைகளை உடைச்சோம்னா 2 பகுதிகள் பிரியும். ஓகேங்களா? இது இப்படிதான் இருக்கும். இப்போ நிலக்கடலை எடுத்துங்க. இதை உடைச்சோம் அப்படின்னா 2 பகுதியாக அப்படி பிரியும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் என்னது? 2 காட்லீடன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை லாக்குனார் அது 3 லீஃப் ட்ரேசஸ். ஓகேங்களா? அதாவது நோட்ஸ் அப்படிங்கிறதுனா இதான் தண்டு பகுதி அப்படின்னா இதில் கணு பகுதி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கணு பகுதி இல்லை 3 இலைப்பகுதி இருப்பதற்கான பதிவுகள் காணப்படும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டொமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அனமோசைட்டிக்னா ஒன்றும் கிடையாது. இதுதான் காட் செல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த காட் செல்ஸை சுற்றி சப்சிடரி செல்ஸ் நம்ம சொல்லுவோம். அந்த சப்சிடரி செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் ஷேப்பில் அப்படி இருக்கும். அப்படி இர்ரெகுலர் ஷேப்பில் அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஆனமோசைட்டிக்னா இர்ரெகுலர் அந்த செல்ஸ் இருக்கு, சப்சிடரி செல்ஸ். நெக்ஸ்ட் எத்திரியல் ஆயில்ஸ் ரேர்லி பிரசன்ட். இதுலேயே வந்து பார்த்தா அந்த வாசனை தரக்கூடிய எண்ணெய் வந்து ரொம்ப அரிதுன்னு சொல்றாங்க. இதில் சம்டைம் இதோட ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஊடி நல்ல மரப்பாங்கான பகுதிகளாக இருக்கும், அல்லது ஹெர்பேசியஸ் பிளான்ட்டாக இருக்கும். ஹெர்பேசியஸ் பிளான்ட்னா என்ன சொல்லுவோம்? சின்ன சின்ன குட்டி குட்டி செடிகளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா கூட்டி இலையாக இருக்குது, காம்பவுண்ட் லீஃபாக இருக்குது. யூஸ்வலி என்ன கொடுத்துருக்காங்க? நெட் வெயின்டு வலைப்பின்னல் நரம்பமையோடு இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃப்ளோவர் பார்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா 2 நம்பரில் இருக்கும், அல்லது 4 நம்பரில் இருக்கும், இல்லை 5 நம்பரில் இருக்கும். கேலிக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரிஷியம், கைனிஷியம் இதெல்லாமே. நெக்ஸ்ட் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் என்னது? சைமல்டேனியஸ்னா அடுத்தடுத்து உங்களுக்கு பொலன் கிரெயின் ஃபார்மேஷன்ங்கிறது நடக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்த பாயிண்ட் போகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? மோனோகாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோவாக இருக்கும். இதில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸாக உறுதித்தன்மையுடன் இருக்குன்னு அர்த்தம். இதில் போலன் வந்து பார்த்தோன்னா ட்ரைகால்பேட்னா உங்களுக்கு என்ன சொன்னோம் அப்படின்னா 3 பள்ளங்கள் காணப்படும். இதில் இது எத்தனை பள்ளங்கள் காணப்படுது? 3 பள்ளங்கள். இப்படி தான் போலன் இருக்குது அப்படின்னா இதில் 3 பள்ளங்கள் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுதான் இதோட நீங்கள் அந்த யூட்டிகாய்ட்ஸை ஒரு 5 மார்க்காக நோட் பண்ணிக்கலாம். அடுத்த பாயிண்ட் போகணும் அப்படின்னா the APG system is evolving system and might undergo changes periodically based on the new sets of data from various discipline of the botany. அதாவது பாட்னியினுடைய மற்ற ஃபீல்டுலேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு இந்த ஏபிஜி சிஸ்டம் வந்து அப்பப்போ மாடிஃபை ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் கரண்ட்லி என்னது? அக்செப்டட். இது ஒரு முக்கியமானது. அக்செப்டட் சிஸ்டம் அக்ராஸ் த வேர்ல்டு வைட். உலக அளவில் இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வகைப்பாட்டு முறை. ஃபாலோடு பை ஆல் த லீடிங் டாக்ஸானமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ப்ராக்டிசிங் என்னது? டாக்ஸானமிஸ்ட். எல்லா வகைப்பாட்டாளர்களும் இது என்னது? இது வந்து கையாளுறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. However, it is yet to be percolate into the Indian botanical என்னது கரிக்குலம். ஆனால் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இது ஊடுருவ ஆரம்பிச்சிருக்கு. இதில் உள்வர ஆரம்பிச்சிருக்கோம், அதை ஏற்றுக்க ஆரம்பிச்சிருக்கோம்.
பெர்குலேட் அப்படின்னா ஊடுருவல் அப்படின்னு மீனிங். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ரிஃப்ளெக்ட்ஸ் த ஸ்டேட் ஆஃப் அவர் என்னது நாலேஜ் அட் எ கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம். அதாவது இதில் வகைப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டில் என்ன இருக்கோ, நமக்கு என்ன அறிவு இருக்கோ அந்த அளவுக்கு இது வந்து எல்லா பாயிண்ட்ஸும் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இட் வில் கண்டினியூ டு சேஞ்ச் அஸ் வி அக்யூ நியூ இன்ஃபர்மேஷன். ஏதாவது அந்த பிளான் சம்மந்தமாக ஏதாவது ஒரு நியூ கேரக்டர்ஸ் வருதுன்னா இது மாடிஃபை ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த டூயினோவில் வந்து பார்த்தா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த சிக்னிஃபிகண்ட் நம்பர் ஆஃப் மேஜர் ஹெர்பேரியா இன்க்ளூடிங் கீ ஆர் சேஞ்சிங் த ஆர்டர் ஆஃப் தர் கலெக்ஷன் இன் அக்கார்டன்ஸ் வித் ஏபிஜி. அவங்க ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. உலகத்திலேயே பெரிய ஒரு ஹெர்பேரியம் சென்டர் தான் கீ நம்ம சொல்லுவோம். அவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஹெர்பேரியத்தில் ஏபிஜி சிஸ்டத்தில் மாடிஃபை பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆர்டர், கிளாஸ், ஃபேமிலி எல்லாத்துலேயுமே. நெக்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் என்னது வேர்ல்டு செக்லிஸ்ட் ஆஃப் த செலக்டட் பிளான்ட் ஃபேமிலி ஆல்சோ அதுவும் கீழே தான் இருக்கு. இஸ் பீயிங் அப்டேட்டட் டு த ஏபிஜி தேர்ட் சிஸ்டத்தில் அவங்க அப்டேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? த ரீசன்ட் போட்டோகிராஃபிக் சர்வே ஆஃப் பிளான்ட் ஆஃப் யூஎஸ்ஏ அண்ட் கனடா இஸ் ஆர்கனைஸ்டு அக்கார்டிங் டு த ஏபிஜி 3 சிஸ்டம். அதாவது அமெரிக்கா, கனடாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளான்ட்டை அவங்க வந்து ஃபோட்டோகிராஃபிக் சர்வே எடுத்தாலும் அவங்க எந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஏபிஜி தேர்ட் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்தது இன் யுனைடெட் கிங்டம் லேட்டஸ்ட் எடிஷன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் ஃப்ளோரா ஆஃப் த பிரிட்டிஷ் ஐலஸ்ன்னு சொல்லுவாங்க, ரிட்டன் பை த ஸ்டேட்ஸ் ஆஃப் பேஸ்ட் ஆன் த அவர் எதை வச்சு எழுதியிருக்காரு அப்படின்னா ஏபிஜி தேர்ட் சிஸ்டத்தை வச்சு தான் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மாடர்ன் டென்ஸ் இன் டாக்ஸானமி. மாடர்ன் டென்ஸ் என்ன சொல்லுவீங்க? வகைப்பாட்டின் நவீன அணுகுமுறை. வகைப்பாட்டின் நவீன அணுகுமுறை இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் டென்ஸ் இன் டாக்ஸானமி. ஓகேங்களா? ஸோ இதில் டாக்ஸானமிஸ்ட், அதாவது டாக்ஸானமிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு வகைப்பாட்டு வல்லுநர்கள், அவங்க தான் டாக்ஸானமிஸ்ட் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ கவனிங்க, மாடர்ன் டாக்ஸானமிஸ்ட் நவ் அக்செப்ட் என்னத்தை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க? மாடர்ன் டென்ஸ் இன் டாக்ஸானமி என்னன்னு பார்க்கலாம். The morphological characters alone should not be considered in the systematic classification. அதாவது ஒரு பிளான்ட்டை பார்க்குறோம், பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட் இருக்கு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீஃப்லாம் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நிறைய பிரான்ச்சஸ், ஃப்ரூட்ஸ் இப்படி நிறைய இருக்கும். இதை மட்டும் பார்த்து நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா வகைப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஓகேங்களா? alone should not be considered the systematic classification of the plants. The complete knowledge of taxonomy is possible with the principles of various discipline. Discipline field. அப்போ எந்தெந்த ஃபீல்ட்லேருந்து வரக்கூடிய நாலேஜை வச்சு தான் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். அப்படி பண்ணோம்னா அதுக்கு தான் மாடர்ன் டென்ஸ் இன் டாக்ஸானமி. அதில் எது இதெல்லாம் வந்து பாருங்கள், சைட்டாலஜி. சைட்டாலஜினா என்னது? ஒரு செல்லை பற்றி படிக்கிறது, அதுலேருந்து வரக்கூடிய நாலேஜ். அப்புறம் ஜெனட்டிக்ஸ், மரபியல். அனாட்டமி, அனாட்டமினா டிசெக்ட் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கறது. ஃபிசியாலஜி, அதில் என்னென்ன சைலம் ஃப்ளோயம் இருக்குது, அது என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்குறது ஃபிசியாலஜி. ஜியோகிராஃபிக்கல் என்னது? டிஸ்ட்ரிபியூஷன், பூமியில் அது எங்கெங்கெல்லாம் பரவி காணப்படுது அந்த நாலேஜ் வேணும். எம்ப்ரியாலஜி, அந்த பிளான்ட் எப்படி வளருதுங்கிறது தெரியணும். ஈக்காலஜி, அது எந்த சூழல் இருக்குன்னு தெரியணும். பலினாலஜி, அது ஸ்டடி ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போலன் கிரெயின்ஸ், அதான் பிளீனாலஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பயோகெமிஸ்ட்ரி, அதில் என்னென்ன கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குன்னு தெரியணும். நியூமரிக்கல் டாக்ஸானமி, நியூமரிக்கல்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் உள்ளது தான் நியூமரிக்கல் டாக்ஸானமி. அப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் எக்ஸ்பெரிமெண்ட், இந்தந்த ஃபீல்ட்லேருந்து வரக்கூடிய நாலேஜ் வச்சு தான் நம்ம ஒரு பிளான்ட்டை கிளாஸிஃபை பண்ணணும். அப்படி பண்ணணும் அப்படின்னா அது பேர் மாடர்ன் டாக்ஸானமின்னு அர்த்தம். ஸோ தீஸ் ஹாவ் பீன் ஃபவுண்ட் டு பி யூஸ்ஃபுல் சால்விங் சம் ஆஃப் த டாக்ஸானமிக்கல் ப்ராப்ளம். அதாவது வகைப்பாட்டியில் வரக்கூடிய சில பிரச்சனைகளை நம்ம இந்த மாடர்ன் டாக்ஸானமி மூலம் சரி செய்யலாம் அப்படிங்கிறாங்க. சரி செஞ்சிருக்கு பை ப்ரொவைடிங். எதனால? அடிஷ்னல் கேரக்டர்ஸ் வர்றதுனால, இன்ஃபர்மேஷன் வர்றதுனால. has changed the phase of classification from alpha classical, ஆல்ஃபாங்கிறது கிளாசிக்கல் டாக்ஸானமி, ஒமேகா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் டாக்ஸானமி. அப்போ ஆல்ஃபாலேருந்து ஒமேகாவுக்கு நம்ம மாறிட்டோம். ஸோ தஸ் த நியூ சிஸ்டமேட்டிக் ஹேஸ் எவால்வ்ட் இன்டு த பெட்டர் டாக்ஸானமி அப்படின்னு கொடுக்குறாங்க. அதில் ஒன்று தான் ஹீமோ டாக்ஸானமி அப்படிங்கிறது. ஹீமோனாலே உங்களுக்கு தெரியும் கெமிக்கல். ஹீமோனா அது கெமிக்கல்.
ஓகேங்களா? அந்த ஹீமோடாக்சானமி தமிழ் எழுதிங்க. வேதிமுறை வகைப்பாடு. வேதிமுறை வகைப்பாடு. ஸோ இதில் புரோட்டீன்ஸ், அமினோ ஆசிட், நியூக்ளிக் ஆசிட், பெப்டைட்ஸ், ஓகேங்களா? இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எந்த ரேஷியோவில் இருக்கு அப்படி வச்சு ஒரு பிளான்ட்டை நம்ம கிளாஸிஃபை பண்ணோம்னா அதுக்கு பேர் கீமோடாக்சானமி. ஓகேங்களா? The plants are classified according to the presence of chemicals like protein, amino acid, nucleic acid, peptides. Most studied chemical in the chemotaxonomy. அப்போ chemotaxonomy அப்படி என்னன்னு 2 மார்க்ல கேட்டாங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் எழுதிக்கங்க. Okay, the chemotaxonomy is the scientific approaches of classification of plants on the basis of their biochemical constitution. Constitution அப்படிங்கிறது அந்த பிளான்ட் எந்தெந்த கெமிக்கலால உருவாயிருக்கு அதை வச்சு பிரிக்கிறோம். As protein are more closely controlled by the gene. ஓகேங்களா? புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுறது யாருன்னா ஜீன் தான். அண்ட் லெஸ் சப்ஜெக்டட் டு த நேச்சுரல் செலெக்ஷன். இயற்கை தேர்வு அதை புரோட்டீன் சிந்தசிஸில் இன்வால்வ் ஆகல. ஜீன் தான் அந்த புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுது. இட் ஹேஸ் பின் யூஸ்டு அட் ஆல் ஹிரார்ச்சிக்கல் லெவல். ஆல் ஹிரார்ச்சிக்கல் லெவல் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஸ்டார்டிங் ஃப்ரம் த அது ரேங்க் ஆஃப் வெரைட்டி அப் டு ரேங்க் ஆஃப் டிவிஷன். அதாவது நம்ம ஸ்பீசிஸ்லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு ஸ்பீசிஸ், ஜீனஸ், ஆர்டர், ஃபேமிலி, டிவிஷன், கிங்டம் அது வரைக்கும் நம்ம போகிறோம் அப்படின்னா எதை வச்சு தான் நம்ம பிரிக்கிறோம் பிளான்ஸை? அது இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கெமிக்கல் கேரக்டர்ஸ் அது கேன் பி டிவைடட் இன்டு 3 மெயின் கேட்டகரியாக நம்ம பிரிக்கிறோம். அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈஸிலி விசிபிள் கேரக்டர்ஸ் லைக் அது ஸ்டார்ச் கிரைன், இன்னொன்று சிலிக்கா. இதை வச்சு தான் நம்ம பிரிக்கிறோம். அது பிளான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் இருக்கா அல்லது சிலிக்கா மேடப் ஆஃப் ஆயிருக்கா அப்படியே வச்சு. The characters detected by chemical test like phenolics, oil, fat, wax இதுக்கான டெஸ்ட் வச்சு தான் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். அப்புறம் அது என்ன ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். நெக்ஸ்ட் எய்ம்ஸ் ஆஃப் ஹீமோடாக்சானமி. எய்ம்ஸ்னா என்ன? வேதி வகைப்பாட்டின் நோக்கம். என்ன நோக்கமாக இருக்கும்? பிளான்ட் கிளாஸிஃபை பண்ணுறது தான் நோக்கமாக இருக்கும். டு டெவலப் டாக்ஸானமிக் கேரக்டர்ஸ் which may improve existing system of plant classification. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த தாவர வகைப்பாட்டில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யுது? ஒரு வளர்ச்சி, ஒரு அதிக ஒரு மெசேஜ் வச்சு நம்ம என்ன செய்கிறோம்? இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். இதில் அதான் டெவலப் டாக்ஸானமிக் கேரக்டர்ஸ். நெக்ஸ்ட் டு இம்ப்ரூவ் ப்ரெசன்ட் டே நாலேஜ் ஆஃப் என்னது? பைலோஜெனி ஆஃப் பிளான்ஸ். என்ன சொல்கிறாங்க? தாவரங்களை பற்றிய தற்போதைய இனப்பரிணாம அறிவை மேம்படுத்துவது. அதான் பைலோஜெனி. பைலோஜெனினா என்ன சொல்லியிருப்பேன்? எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஆர்கானிசம். ஸோ இது ஒரு 5 மார்க்கு. ஓகேங்களா? ஹீமோடாக்சானமி அப்படிங்கிறத எய்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க்காக நோட் பண்ணிங்க. அடுத்தது பயோசிஸ்டமேட்டிக். பயோசிஸ்டமேட்டிக்ஸ்னா என்ன? தமிழ் எழுதிங்க. பயோனால லிவிங், உயிரிய முறைமை. அதான் பயோசிஸ்டமேட்டிக்ஸ், உயிரிய முறைமை. Biosystematic is an experimental, ecological and cytotaxonomy through which life forms are studied and the relationship are defined. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா பரிசோதனை, சுற்றுச்சூழல் மற்றும் செல்லியல் வகைப்பாடு மூலம் உயிரின வகைகள் ஆய்வு செய்யப்பட்டு அவற்றுக்கிடையேயான இனப்பரிணாம நிலையை வரையறுக்கப்படுவது. அதுதான் உயிரிய முறைமை. தட் இஸ் கால்ட் as a biosystematics அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டிஃபைன் பயோசிஸ்டமேட்டிக்ஸ்னு 3 மார்க்கில் கேட்பாங்க. இதை நீங்கள் நோட் பண்ணீங்க. அடுத்த 1 மார்க்கு த டேர்ம் பயோசிஸ்டமேட்டிக்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை கேம்ப் அண்ட் என்னது ஜில்லி in the year of 1943. Many authors feel biosystematic in closer to cytogenetics, ecology, and much importance give not the classification but to evolution. நிறைய சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது சைட்டோஜெனட்டிக்ஸ், சைட்டோனா செல்லில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் கான்ஸ்டியூஷன், ஈகாலஜி அப்படிங்கிறது தெரியும், நம்ம சரௌண்டிங்ஸை பற்றி படிக்கிறது. பட் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம எவல்யூஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க எய்ம்ஸ் ஆஃப் பயோசிஸ்டமேட்டிக்ஸ். உயிரிய முறைமையின் நோக்கங்கள். எய்ம்ஸ்னா நோக்கம் அப்படிங்கிற நமக்கு தெரியும். இந்த ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. இது தனியாக 3 மார்க்ல கேட்பாங்க. 1 டு டீலிமிட் த நேச்சுரல் அக்கரிங் பயோட்டிக் கம்யூனிட்டி ஆஃப் த பிளான்ட் ஸ்பீசிஸ்.
அதாவது இயற்கை உயிர் அலகுகளின் வரையறைகளை நிர்ணயித்தல். நேச்சர் அக்கோரிங் பயோட்டிக் கம்யூனிட்டி, எஸ்பெஷலி பிளான்ட் ஸ்பீசிஸை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன வைக்கிறோம், நிர்ணயிக்கிறோம், டீலிமிட். டு எஸ்டாப்ளிஷ் த எவல்யூஷன் ஆஃப் குரூப் ஆஃப் டாக்ஸா பை அண்டர்ஸ்டாண்டிங் த எவல்யூஷனரி அண்ட் பைலோஜெனட்டிக் ட்ரெண்ட்ஸுங்கிறாங்க. அதாவது பரிணாம வளர்ச்சி மற்றும் மரபு வழியை புரிந்து கொள்வதன் மூலம் ஒரு தாவரத்தின் பரிணாமத்தை நிறுவுவதற்கு வழி செய்கிறது. அதான் பைலோஜெனட்டிக் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டு இன்வால்வ் எனி டைப் ஆஃப் டேட்டா. ஓகேங்களா, எந்த வித டேட்டாலாம் இன்ஃபர்மேஷன், எனி டைப் ஆஃப் டேட்டா கேதரிங் பேஸ்ட் ஆன் த மாடர்ன் கான்செப்ட் அண்ட் நாட் ஓன்லி த மார்ஃபாலஜி அண்ட் டாக்ஸானமி. ஓகேங்களா, மார்ஃபாலஜி டாக்ஸானமியை தவிர, வெளிப்புற அமைப்பு உள்புற அமைப்பை தவிர வேற என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்தாலும் இதில் ஆடிங் ஆகும். நெக்ஸ்ட், டு ரெகக்னைஸ் த வேரியஸ் குரூப் ஆஸ் செப்பரேட் biosystematics categories such as ecotypes, ecospecies, xenospecies and comparium. அதாவது பல்வேறு குழுக்களாக சூழ்நிலை சிற்றினம், சூழ்நிலை வகை, கூட்டு சிற்றினம் மற்றும் கம்பேரியம் போன்றவற்றை தனி உயிரிய முறையில் அமைப்புகளாக அங்கீகரித்தல். இதெல்லாம் இதோடைய முக்கியமான எய்ம்ஸ் நம்ம பார்க்குறோம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரியோ டாக்ஸானமி. கேரியோனாலே தெரியும், நியூக்ளியஸ், அதான் கேரியோ. ஓகேங்களா, கேரியோ அப்படிங்கிறது நியூக்ளியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேரியோ டாக்ஸானமி. ஸோ இதில் நம்ம என்னென்ன கேட்டகரி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கவனிங்க, கேரியோ டாக்ஸானமி. ஸோ குரோமோசோம் ஆர் த கேரியர் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். ஒரு செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்குள்ளே தான் குரோமோசோம், அதுதான் வந்து மரபு செய்திகளை கடத்தது. கேரியர் ஆஃப் என்னது, ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். இன்க்ரீஸ் நாலேஜ் அபவுட் த குரோமோசோம் ஹவ் பீன் யூஸ்டு ஃபார் எக்ஸ்டென்சிவ் பயோசிஸ்டமேட்டிக் ஸ்டடீடு அண்ட் ரிசால்விங் மெனி டாக்ஸானமிக் ப்ராப்ளம். ஒரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய குரோமோசோமை பற்றி நம்ம தெளிவாக படிக்கும் பொழுது அந்த கிளாசிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்லாம் கிளியர் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ யூட்டிலைசேஷன் ஆஃப் த கேரக்டர்ஸ் and the phenomena of the cytology for the explanation of the taxonomic problem is known as, அதுக்கு பேர் தான் cytotaxonomy or karyotaxonomy சொல்றோம். The characters of the chromosomes such as குரோமோசோமோட நம்பர் எத்தனை இருக்கு, இப்போ நம்ம குரோமோசோம்னா 46, அதே போல அதோட சைஸ் என்ன, மார்ஃபாலஜி என்ன, அதோட பிஹேவியர் என்ன டியூரிங் த மியாசிஸ் அப்ப have proved to the taxonomic value. அதெல்லாம் டாக்ஸ், அதாவது வகைப்பாட்டினுடைய மதிப்பை கூட்டுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுதான் கேரியோ டாக்ஸானமி. ஸோ அவுட்லைன்லாம் சொல்லணும்னா, ஒரு பிளான்ட்டுக்குள்ள செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய குரோமோசோமோட நம்பர், ஷேப்பு, சைஸு, இதை வச்சு ஒரு பிளான்ட்டை கிளாஸிஃபை பண்ணோம்னா அதுக்கு பேர் சைட்டோ டாக்ஸானமி ஆர் கேரியோ டாக்ஸானமி. அடுத்த கேட்டகரி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சீரோ டாக்ஸானமி. சீரோனா சீரம், அதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தோன்னா இம்யூனோ டாக்ஸானமி. அது தமிழில் குருதி நீர்ச்சார் வகைப்பாடு அல்லது ஊநீர் வகைப்பாடுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிஸ்டமேட்டிக் சீராலஜி ஆர் சீரோ டாக்ஸானமி ஹேஸ் இட் இஸ் ஆரிஜின் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த 20th century. 20ஆம் நூற்றாண்டில் முடிவு பகுதியில் தான் இது டெவலப் ஆகிருக்கு. வித் த டிஸ்கவரி ஆஃப் சீரியாலஜிக்கல் ரியாக்ஷன், வினை அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த டிசிப்ளின் இந்த இம்யூனாலஜி. இம்யூனாலஜி வந்ததுக்கு அப்புறம் தான் இது டெவலப் ஆகிருக்கு. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, முறைப்பாட்டு ஊநீரியல் அல்லது குருதி நீர்ச்சார் வகைப்பாடு 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் எதிர்வினைகளின் கண்டுபிடிப்பு மற்றும் நோய் தடுப்பு பற்றிய துறையின் வளர்ச்சியினால் தோற்றுவிக்கப்பட்டதுங்கிறாங்க. இந்த வகைப்பாட்டை, திஸ் கைண்ட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வெரி சிமிலர் என்னது இந்த பிளான்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் டிஃபரன்சஸ் இந்த புரோட்டீன் they are contained. இதில் என்னென்ன கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது அப்படிங்கிறத வச்சு இதை நம்ம பிரிக்கிறோம். they are contained to solve taxonomical problem also. இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஸ்மித்துங்கிறது 1976ல் the study of origin and property of என்னது ஆன்டிசீரா. ஓகேவா, ஒரு உயிரினை எப்படி தோன்றுச்சு, அந்த ஆன்டிசீரா அதனுடைய என்னென்ன கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப்
ஜீரோ டாக்ஸானமி. ஜீரோ டாக்ஸானமியோடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது இதில் நம்ம பார்க்கலாம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜீரோ டாக்ஸானமி. எப்படி ஆட்டுப்பாங்க தெரியாது. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜீரோ டாக்ஸானமி இதில் கவனிங்க. இட் டிட்டர்மைன் த டிகிரி ஆஃப் சிமிலாரிட்டி பிட்வீன் ஸ்பீசிஸ், ஜெனரா, ஃபேமிலி. அதாவது இது என்னத்தை தீர்மானிக்குது அப்படின்னா, சிற்றினம், ஓகேங்களா, ஜெனரா பேரினம் சொல்லுவோம், ஃபேமிலினா குடும்பம், அது இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் என்ன? பை கம்பேரிங் த ரியாக்ஷன் ஆஃப் ஆன்டிஜன் ஃப்ரம் வேரியஸ் பிளான்ட் டாக்ஸா. டாக்ஸானா ஒன்றும் கிடையாது, ஸ்பீசிஸ். வேரியஸ் டிஃப்ரெண்ட் இருக்கக்கூடிய ஆர்கானிசத்துக்குள்ள அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கறது. அதில் என்ன ஆன்டிபாடி ரைஸ்டு எகென்ஸ்ட் த ஆன்டிஜன், அந்த ஆன்டிஜனுக்கு எகென்ஸ்டாக அந்த பிளான்ட்ல என்ன ஆன்டிபாடி உருவாகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, த அசைன்மெண்ட் ஆஃப் த ஃபேசியோலஸ் அரியஸ் அண்ட் ஃபேசியோலஸ் முங்கோ ஆஃப் த ஜீனஸ், அது எந்த ஜீனஸில் வருது, விக்னா, இஸ் ஸ்ட்ராங்லி சப்போர்ட்டட் பை சீரியாலஜிக்கல் எவிடன்சஸ். இந்த பிளான்ட்ல இந்த சீரியாலஜிக்கல் எவிடன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணது யார் அப்படின்னா பை த கிறிஸ்பல்ஸ் அண்ட் யாரு, கார்ட்னர். ஓகேங்களா, இது ஒரு கேட்டகரி. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாலிகுலார் டாக்ஸானமி. மாலிகுலார் டாக்ஸானமி அப்படிங்கிறது மூலக்கூறு வகைப்பாட்டியல் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ மாலிகுலார் டாக்ஸானமி இஸ் எ பிரான்ச் ஆஃப் என்னது, பைலோஜெனி. பைலோஜெனி தான் நான் என்ன சொன்னேன், இனப்பரிணாமத்தினுடைய ஒரு வகைப்பாடு தான் சொல்றாங்க. தட் அனலைசிஸ் த ஹெரிடிட்டரி மாலிகுலார் என்னது டிஃபரன்சஸ். அது வந்து ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு கேரக்டர்ஸ் எப்படி போகுது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சது தான் அது. அண்ட் டிஃபரன்சஸ் ஆல்சோ. ஸோ மெயின்லி டிஎன்ஏ சீக்வன்சஸை வந்து கண்டுபிடிக்கிறது டு கெயின் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஸ்டாப்ளிஷ் த ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த மெம்பர்ஸ் ஆஃப் த டிஃபரெண்ட் டாக்ஸானமிக்கல் கேட்டகரி. ஓகேங்களா, அப்போ வகைப்பாட்டியல்ல வெவ்வேறு இடத்துல இருக்கக்கூடிய பிளான்ட்ஸுக்கும் அதில் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் என்ன, சிமிலாரிட்டி என்ன, அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த கிளாசிக்கல் டாக்ஸானமியோட முக்கியமான வேலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ குளோனிங். குளோனிங்னா தெரியும், ஒரு டிஎன்ஏ வச்சு நம்ம மில்லியன்ஸ் காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ ப்ரொடியூஸ் பண்ணதான் டிஎன்ஏ குளோனிங் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ சீக்வன்சிங் மெத்தட், சீக்வன்சிங்னா டிஎன்ஏவை பிரிக்கிறது தான் சீக்வன்சிங் மெத்தட், ஹேவ் கான்ட்ரிபியூட்டட் இம்மன்ஸ்லி டு டெவலப்மெண்ட் ஆஃப் த மாலிகுலார் டாக்ஸானமி. இப்போ மாலிகுலார் டாக்ஸானமி வந்ததுக்கு காரணம் டிஎன்ஏ குளோனிங்கை தெரிஞ்சுக்கிறதுனால, டிஎன்ஏ சீக்வன்சிங் பிரித்து பார்க்கறதுல வந்த டெக்னாலஜினால தான் இந்த மாலிகுலார் டாக்ஸானமி நல்லா டெவலப்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ த டெவலப்மெண்ட் ஆஃப் த மாலிகுலார் டாக்ஸானமி அண்ட் என்னது பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ், மக்கள் தொகை மரபியல் ஓவர் த இயர்ஸ். அந்த டைம்ல தான் பாப்புலேஷன் ஜெனடிக்ஸும் டெவலப் ஆயிருக்கு, மாலிகுலார் டாக்ஸானமியும் டெவலப் ஆயிருக்கு. ஸோ தீஸ் மாடர்ன் மெத்தட்ஸ் ஹேவ் revolutionized the field of molecular taxonomy. Revolutionize-னா புரட்சி ஏற்படுத்தியிருக்கு எதுல, மாலிகுலார் டாக்ஸானமில அண்ட் பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ்ல, வித் இம்ப்ரூவ்டு அனலிட்டிக்கல் பவர் அண்ட் ப்ரீசிஷன். அனலிட்டிக்கல் ஆராயக்கூடிய திறன் அண்ட் புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு, துல்லியத்தன்மை, அதான் ப்ரீசிஷன் கிடைக்குது. நெக்ஸ்ட், the result of molecular phylogenetic analysis are expressed in the form of என்னது, ட்ரீ. அதுக்கு பேர் தான் பைலோஜெனட்டிக் ட்ரீன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, மாலிகுலர் பைலோஜெனட்டிக் அனலைசிஸ் ஆர் எக்ஸ்பிரஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் ட்ரீ. ட்ரீனா ஒன்றும் கிடையாது, இப்போ ஒரு ஸ்பீசிஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், அது இதுதான் ஆன்சிஸ்டர். இதுலேருந்து ஒரு ஸ்டெம், ட்ரீனா ஒரு ஸ்டெம் இருக்கும் இல்லையா, அதே போல் குரோ ஆகுது. இதுலேருந்து நிறைய சப்ஸ்பீசிஸ் உங்களுக்கு ஃபார்மேஷன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்படி நிறைய ஃபார்மேஷன் பிரான்ச்சஸ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதை தான் நம்ம பைலோஜெனட்டிக் ட்ரீ நம்ம சொல்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட், டிஃப்ரெண்ட் மாலிகுலார் அது மார்க்கர் லைக் அல்லோசைம், இது ஒரு என்சைம், மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ, அப்புறம் மைக்ரோ சேட்டலைட், ஆர்எஃப்எல்பி அப்படின்னா அது ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் லெங்த் பாலிமார்பிசம், ஆர்ஏபிடி ரேண்டம் ஆம்பிளிஃபைடு பாலிமார்பிக் டிஎன்ஏ, ஏஎஃப்எல்பி ஆம்பிளிஃபைடு ஃப்ராக்மெண்ட் லெங்த் பாலிமார்பிசம், சிங்கிள் நியூக்ளியோடைடு பாலிமார்பிசம் அப்படிங்கிறது எஸ்என்பி, மைக்ரோசிப்ஸ் ஆர் என்னது அரே ஆர் யூஸ்ட் இன் த அனலைசிஸ். இதை நம்ம ஒன் பை ஒன்னா டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம், அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் என்னது மாலிகுலர் டாக்ஸானமி. மாலிகுலர் டாக்ஸானமியுடைய பயன்பாடு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுல molecular taxonomy helps in the establishing the relationship of the different plant group. ஒரு பிளான்ட்டுக்கும் இன்னொரு பிளான்ட்டுக்கும் என்ன தொடர்பு இருக்கு டிஎன்ஏ லெவல்ல அப்படிங்கிறத சொல்றதுதான். இட் அன்லாக்ஸ் the treasure just of information on evolutionary history of the organism. எவல்யூஷனரி ஹிஸ்டரி ஆஃப் த ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசம் இருக்குன்னா அதோடைய மூதாதையர் யாரு, அது எதுலேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த மாலிகுலர் டாக்ஸானமி அப்படிங்கிறது. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஆர்எஃப்எல்பி, ரெஸ்ட்ரிக்ஷன், ஃப்ராக்மெண்ட், லென்த், பாலிமார்பிசம். அதுதான் நம்ம என்ன சொல்றோம் ஆர்எஃப்எல்பி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆர்எஃப்எல்பி கவனிங்க. இந்த ஆர்எஃப்எல்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, it is a molecular method of genetic analysis that allow identification of the data. ஐடென்டிஃபிகேஷன் அடையாளம் காணுது. டேட்டானா என்னது இன்ஃபர்மேஷன். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த டாக்ஸா, டேட்டா கிடையாது, டாக்ஸானா ஸ்பீசிஸ். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்பீசிஸ் பேஸ்ட் ஆன் யூனிக் பேட்டர்ன்ஸ். தனித்தன்மை வாய்ந்த பகுதிகளை வச்சு நம்ம வந்து அனலைஸ் பண்றோம். தனித்தன்மை வாய்ந்த பேட்டர்ன்ஸ் ஆஃப் என்னது ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் இன் ஏ ஸ்பெசிபிக் ரீஜன் ஆஃப் த டிஎன்ஏ. ஒரு டிஎன்ஏ இருக்கு அப்படின்னா அதுல நிறைய உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்னு ஒன்று இருக்கும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ல தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் போய் கட் பண்ணும். ஸோ இட் இஸ் ரெஃபர்ஸ் டு டிஃபரன்சஸ் பிட்வீன் டாக்ஸா என்னது இன் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் அண்ட் தேர்ஃபோர் த லெங்த் ஆஃப் த ஃப்ராக்மெண்ட் ஆஃப் த டிஎன்ஏ என்னது ஃபாலோவிங் கிளீவேஜ்னா டு கட்டுன்னு அர்த்தம். கிளீவேஜ்னா என்னது கட் வித் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். அப்போ ஒரு டிஎன்ஏ இருக்கு அப்படின்னா அதுல ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ல தான் யாரு போய் கட் பண்ண முடியும், ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் போய் கட் பண்ணும். அப்போ ஒரு பிளான்ட் இருக்குன்னா அந்த பிளான்ட் ஸ்பீசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஸ்பீசிஸாக இருந்தால் ஒரே மாதிரியா இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸாக இருந்ததுன்னா வெவ்வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு மீனிங் தெரியுதா ஆர்எஃப்எல்பின்னா என்னன்னு? இதற்கான ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆர்எஃப்எல்பிக்கான ஒரு ஷார்ட்டாக இருக்கக்கூடியது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஆர்எஃப்எல்பிக்கான மீனிங் கொடுக்குறாங்க உங்களுக்கு. எப்படி மீன் ஆர்எஃப்எல்பி என்னது ரெஸ்ட்ரிக்ஷன், ஃப்ராக்மெண்ட், லெங்த், பாலிமார்பிசம். ஸோ இதில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், இது மாலிகுலார் என்னது சிஸ்டர் நம்ம சொல்லுவோம், அதை அங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஜீனோமிக் டிஎன்ஏ, இதை ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வச்சு கட் பண்ணுறாங்க. அது எங்கே கட் பண்ணோம், ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டில் தானே கட் பண்ணோம், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் கட் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரோஃபோரசிஸ் பண்ணும்பொழுது அது குறிப்பிட்ட லென்த்தில் வந்து அது வந்து என்ன செய்யும், மாடிஃபைட் ஆகும். இது சாம்பிள் 1, 2, 3. இந்த சாம்பிளில் NaOH சொல்யூஷன் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணும்போது டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய டிஎன்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாறிடும். ஓகேங்களா? அதான் அல்கலைன் மீடியன் நம்ம சொல்லுவோம். அதாவது அல்கலை அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க பாருங்க, ஜெல் வித் அல்கலை. ஓகேவா? ஸோ இதில் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சதன் பிளாட்டிங் மெத்தடில் அக்ரோஸ் ஜெல இது வச்சு நம்ம அதோடைய லெங்க்த்து வந்து நம்ம வந்து பிரித்து செப்பரேட் பண்ணிடுவோம். பிரித்து நம்ம அந்த மெம்பரியில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துடும். இதுலேருந்து தான் அது நம்ம ப்ரோபு. அந்த ப்ரோபில் நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா பாஸ்பரஸ் என்னது 332, அதாவது என்னது ஃப்ளோரசன் டை. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்வோம், டிஎன்ஏவை அனலைஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்தீங்க டபுள் ஸ்டாண்டர்டு சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாறிடுது. அப்புறம் எக்ஸ்ரே ஃபிலிம் வச்சு நம்ம ஃபோட்டோகிராஃப் எடுக்கும் பொழுது அந்த டிஎன்ஏவை நம்ம என்ன செஞ்சிருவோம், செப்பரேட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து ப்ரோபோட அட்டாச் ஆகாதது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. அதுதான் கொடுத்துருக்காங்க சாம்பிள் 1, 2, 3. ஓரளவு தெரிஞ்சிங்க, இதுதான் ஒரு ஐடியா. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் வந்து பாருங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆம்பிளிஃபைடு ஃப்ராக்மெண்ட் லெங்த் பாலிமார்பிசம், அது AFLPன்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் டு தட் ஆஃப் த ஐடென்டிஃபையிங் RFLP போல தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ்டு டு கட் த டிஎன்ஏ. அதாவது ஒரு பெரிய டிஎன்ஏ இருக்குன்னா அதில் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டில் மட்டும்தான் யார் போய் கட் பண்ணுவோம் நம்ம பார்த்தோம், இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் போய் கட் பண்ணுது.
ஓகேங்களா, இன்டூ நியூமரஸ் ஸ்மால் ஃப்ராக்மெண்ட், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடுது அந்த பெரிய டிஎன்ஏவை. ஓகேங்களா, அதான் அங்கே கொடுத்துருக்காங்க. நியூமரஸ் ஸ்மால் பீசஸ் ஈச் விச் டெர்மினேட்ஸ் வித் என்னது கேரக்டரிஸ்டிக்ஸ். ஒவ்வொன்றும் முடிவுள்ள பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நியூக்ளியோடைட் சீக்வன்சஸ் இருக்கும் டியூ டு ஆக்ஷன் ஆஃப் த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். இப்போ உங்கள் இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து இப்போ கட் பண்ணது ஒரு பெரிய டிஎன்ஏ, அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுது அப்படின்னா அந்த எண்டிங்லேயே எல்லாமே ஈவனாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு நியூக்ளியோடைட் சீக்வன்சஸ்னால் ஒன்றும் கிடையாது. அடினைன், டிஎன்ஏ, அடினைன், குவானைன், தயமின், சைட்டோசின். அப்போ இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குவானைன் அப்படி முடியுது அப்படின்னா ஒரு ஸ்பீசிஸ் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் இந்த குவானைன் இருக்கக்கூடிய பகுதியில் தான் எண்டிங் பார்ட் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டியூ டு ஆக்ஷன் ஆஃப் த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமால. ஸோ ஏஎஃப்எல்பி லார்ஜ்லி யூஸ்ஃபுல் என்னது எங்கே பயன்படுத்துகிறாங்க, பாப்புலேஷன் ஜெனடிக் ஸ்டடியில் பயன்படுத்துகிறாங்க. பட் ஹேஸ் பின் யூஸ்ஃபுல் இன் த ஸ்டடிஸ் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ், நெருங்கிய உறவுமுறையுடைய இனங்களை ஆராய்வதற்கு பயன்படுது. ஈவன் இன் என்னது சம் கேசஸ் ஃபார் ஹையர் லெவல் ஆஃப் என்னது கிளாடிஸ்டிக், அதாவது பைலோஜெனட்டிக்லையும் இதை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுதான் ஏஎஃப்எல்பி. அது ஏஎஃப்எல்பியை பற்றி ஒரு வீடியோ பார்த்துடலாம். ஸோ கவனிங்க, இதுவும் அதே போல இந்த ஆர்எஃப்எல்பி மூலம் போல தான் இந்த ஏஎஃப்எல்பியும் ஆம்பிளிஃபைடுன்னு அதிகப்படுத்துறதுன்னு அர்த்தம். அப்போ ஜீனோம் டிஎன்ஏ அதே போல் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடுது. ஓகேங்களா, அதான் ரெஸ்ட்ரிக்ஷன் டைஜஷன் நம்ம சொல்லுவோம். அதை கட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே நம்ம என்ன செய்யறோம் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டர்ஸ் மாதிரி ஒன்று ஆட் பண்ணுறோம் அதில். ஓகேங்களா, அதோடைய 2 முனைப்பகுதிகளையும் 3'5' பிரைம்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து இது ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம், அனலைசிஸ் பண்ணிடலாம், ஆராய்ந்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான். ஸோ அடாப்டர் ஸ்பெசிஃபிக் பிசிஆர் பிரைமர் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த செக்மெண்ட்டை மட்டும் என்ன செய்யும் அப்படின்னா மறுபடியும் நம்ம என்ன செய்யறோம், ஆம்பிளிஃபை பண்ணுறோம், அதிகப்படுத்துகிறோம். ஓகேங்களா, அப்போ அது ஃபுல்லாகவே என்ன செஞ்சிடுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பியிங் மல்டிப்ளை ஆகுது இதில் பிசிஆரில். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் மூலயமா அந்த டபுள் ஸ்டாண்டர்டு டிஎன்ஏவை சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாற்றுறோம். என்ஏ வச்சு ஆட் பண்ணி அது சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாறினதுக்கு அப்புறம் அதை நம்ம என்ன பண்ணிடுறோம், பிரித்து எடுத்துடலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் டு த மெம்பரைன். அதுக்கப்புறம் அதில் ப்ரோபு, அந்த ஐசோடோப்ஸ் உள்ள ப்ரோப் வச்சு நம்ம ஆடிங் பண்ணும்பொழுது அதுக்கப்புறம் அது போய் எங்கே அதுக்கு ஈவனாக அந்த பேஸ் பேர் இருக்கோ ஆப்போசிட் சைடில் அடினின்னா தைமினோட தான் பைண்ட் ஆகும், சைட்டோசின்னா குவானினோட தான் பைண்ட் ஆகும். இது நமக்கு தெரியும். இந்த ப்ரோபு இது போய் பைண்ட் ஆகும்பொழுது அது எக்ஸ்ரே இருக்கும்போது இதில் ரேடியோ ஐசோடோப்ஸ் இருக்கிறதுனால நம்ம பைண்டிங் ஆனதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஃப்எல்பி. ஓகே, அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரேண்டம் ஆம்பிளிஃபைடு என்னது பாலிமார்பிக் டிஎன்ஏ, அதாவது ஆர்ஏபிடி. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இட் இஸ் மெத்தட் டு ஐடென்டிஃபை ஜெனட்டிக் மார்க்கர் யூசிங் randomly synthesized primer that will annual என்னது recombine with DNA. அதாவது இது ஐடென்டிஃபை தி ஜெனட்டிக் மார்க்கர். ஜெனட்டிக் மார்க்கரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஜீனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரீஜன்ஸ் இருக்கும். சாரி, இந்த டிஎன்ஏல உங்களுக்கு வந்து ஆன்டிபயாட்டிக் ரீஜன்ஸ், அது ப்ரோட்டீன் சிந்தசிஸ், சில ஹார்மோன் செக்ரேட் பண்ணுறது, இப்படி நிறைய ரீஜன்ஸ் வந்து இருக்கும். அதை வந்து மார்க் பண்ணுறது தான் இதோட முக்கியமான வேலை. ஸோ இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் 2 காம்ப்ளிமெண்டரி ரீஜன் லொக்கேட்டட் இன் த வேரியஸ் லொக்கேஷன்ஸ் ஆஃப் த ஐசோலேட்டட் டிஎன்ஏ. அப்போ பிரித்தெடுக்கப்பட்ட டிஎன்ஏல பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பேரிங்கை நம்ம அனலைஸ் பண்ணுறோம். இஃப் அனதர் காம்ப்ளிமெண்டரி சைட் இஸ் ப்ரெசன்ட் ஆன் த ஆப்போசிங் டிஎன்ஏ ஸ்டாண்ட் அட் டிஸ்டன்ஸ் இஸ் நாட் டூ கிரேட். அதாவது உங்களுக்கு ரொம்ப ஃபுல் லென்த் ஒரு டிஎன்ஏ இருக்குன்னா அந்த டிஎன்ஏயோட ஃபுல் லென்த்துக்கும் நம்ம வந்து என்ன செய்ய போகிறது கிடையாது. இப்போ டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்குது அப்படின்னா அது டபுள் ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து இது பண்ண போகிறது கிடையாது. அதில் ஒரு சர்டன் ரீஜனில் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா காப்பி பண்ண போகிறோம். காப்பி ஆகுது இந்த ரீஜன் மட்டும்தான், அதில் மட்டும்தான் நம்ம காப்பி ஆகுது.
அதை நம்ம செப்பரேட் பண்ணி பிசிஆர்ல அதிகப்படுத்துறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஏபிடி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க. ஸோ ஆர்ஏபிடி லைக் என்னது மைக்ரோசாட்டலைட் மே ஆஃபன் பி யூஸ்டு ஃபார் ஜெனட்டிக் ஸ்டடீஸ். அப்போ ஜெனட்டிக் ஸ்டடிக்கில் எது யூஸ் ஆகுது அப்படின்னா மைக்ரோசாட்டலைட் அப்படிங்கிற ஒரு பார்ட்டு, அதாவது டிஎன் அந்த குரோமோசோமில் ஒரு பார்ட்டு within the species, but may also successfully employed in the phylogenetic studies. பைலோஜெனட்னா எவல்யூஷனரி ஹிஸ்டரி ஆஃப் த ஆர்கானிசத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அதுதான் என்ன செய்யுது, அந்த ஆர்கானிசம் எங்கேருந்து வந்தது, அதான் சொல்றாங்க அட்ரஸ் ரிலேஷன்ஷிப் வித்தின் த ஸ்பீசிஸ் ஆர் பிட்வீன் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ்குள்ளே நடக்கிறதுலாம் இது வந்து நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம். ஹவவர் ஆர்ஏபிடி அனலைசிஸ் ஹேஸ் த மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸ். என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா தட் ரிசல்ட் ஆர் டிஃபிகல்ட் டு ரெப்ளிகேட். இதை ரெப்ளிகேட் பண்ண முடியாது. அண்ட் இன் தட் ஹோமோலோஜி ஆஃப் சிமிலர் பேண்ட் இன் டிஃப்ரெண்ட் டாக்ஸா. அதாவது என்ன சொல்றாங்க, டிஎன்ஏ உள்ள பார்த்து வெவ்வேறு பிளான்டா இருந்தாலும் சேமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? மேபி நியூக்ளியார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க, சிமிலர் பேண்ட்ஸ் இந்த நியூக்ளியார். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மாலிகுலார் டாக்ஸானமி. மாலிகுலார் டாக்ஸானமி மூலக்கூறு வகைப்பாட்டிலுடைய முக்கியத்துவம் என்ன? இட் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை வெரி லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ். அதிக அளவில் இருக்கக்கூடிய தாவரங்களையும் அதிக அளவில் இருக்கக்கூடிய விலங்குகளையும், ஓகேங்களா, அதை வந்து அந்த சிற்றினத்தை வகைப்படுத்துவதற்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் பை யூஸ் த கன்சர்வ்டு மாலிகுலார் சீக்வன்சஸ். கன்சர்வ்னா பாதுகாக்கிறோம் அந்த டிஎன்ஏ சீக்வன்சஸ். நெக்ஸ்ட் யூசிங் DNA data evolutionary pattern of biodiversity are now என்னது investigated. அதாவது யூசிங் டிஎன்ஏ டேட்டானா இன்ஃபர்மேஷனாக சொல்லிட்டேன். டிஎன்ஏ சார்ந்த என்னது அந்த செய்திகளை எவல்யூஷனரி பேட்டர்ன், அதாவது ஒரு ஆர்கானிசம் இருக்குன்னா அந்த ஆர்கானிசம் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத பயோடைவர்சிட்டி ஃபுல்லாகவே, பயோடைவர்சிட்டினா நிறைய உயிரினங்களில் இதை மெயின்டைன் பண்ணுறது, ஆராயிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த பாயிண்ட், DNA taxonomy play a vital role in phytogeography. பைட்டோனா பிளான்ட், ஜியோகிராஃபினா பூமியில எங்கெங்கெல்லாம் தாவரம் இருக்கு, அதோடைய டிஎன்ஏ என்ன, எந்த கேட்டகரியில் அது வந்து அடாப்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். விச் அல்டிமேட்லி ஹெல்ப் இன் த ஜீனோ மேப்பிங். ஜீனோ மேப்பிங்னா கிடையாது, என்ன அப்படின்னா அந்த ஜீனை வந்து நம்ம மேப்பிங், அதாவது படமா பிக்சரைஸாக பண்ணுறது, குரோமோசோமை பிக்சரைஸ் பண்ணுற மாதிரி, அதான் ஜீனோ மேப்பிங். அண்ட் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனை பாதுகாக்கிறது, உயிரினங்கள் அழிந்து போகாமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்கிறது. எதன் மூலயமா? இந்த மாலிகுலார் டாக்ஸானமி மூலயமா. ஸோ டிஎன்ஏ பேஸ்டு மாலிகுலார் மார்க்கர் யூஸ்டு ஃபார் டிசைனிங் டிஎன்ஏ பேஸ்டு மாலிகுலார் ப்ரோப். டிஎன்ஏ சார்ந்த மாலிகுலார் ப்ரோபுகளை உருவாக்குவதற்கு இந்த மாலிகுலார் டாக்ஸானமி பயன்படுது, இல்லை மாலிகுலார் ஜெனடிக்ஸ் பயன்படுது. have also been developed under the branches of molecular systematics. இது எல்லாமே எதுக்குள்ள தான் இருக்கு, மாலிகுலார் சிஸ்டமேட்டிக்ஸ்குள்ள தான் இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறுபடியும் அகைன் ஒன்ஸ் நீங்கள் வீடியோவை ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பார்கோடிங்கோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். Thank you, students.